ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க பட்ஜெட் பைக்கர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜொமேட்டோ வந்து கிளம்பிட்டேன். ஸோ நேற்று நைட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டுருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாங் ட்ரைவ் வந்து நான் போகிறேன். ஸோ என்னோட பைக்கை வந்து எப்படி பார்த்துக்கணும், தென் வந்து என்னோட பைக்கோட கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஸோ என்னோட பைக்கில் செக் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும் கேட்டிருந்தாரு. ஸோ நானும் அவருக்கு வந்து இன்ஸ்டால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தென் டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசுவோம். ஸோ லாங் ரைட் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜொமேட்டோ பாய் எக்ஸ்பிளைனிங் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய லாங் ரைட்ஸ் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு டே டு டே கமிட்டிங், அதாவது தினமும் என்னோட பைக் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடும். ஸோ அதனால் நான் வந்து என்னோட பைக் வந்து எப்படி நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன் அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் என்னென்ன நான் செக் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ், அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பைக்குக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டேட்குள்ளே நீங்கள் வந்து பைக் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்சி தென் இன்சூரன்ஸ் இது மட்டுமே போதும். நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். தென் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சீக்கிரமாக பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம ஸ்டேட்குள்ளே ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதர் ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் போலீஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கன்வின்ஸ் பண்ணுற கூட போதும் நேரம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இங்கே ஒரு 800 ரூபா கட்டினீங்கன்னா மேக்ஸிமம் 400 ருபீஸ் தான் நினைக்கிறேன். 400 ரூபா கட்டினா போதும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆர்சி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ கோவிட்-19 இஷ்யூனால எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி தெரியல. மேக்ஸிமம் வந்து டிரைவிங் ஸ்கூலில் போங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ப்ரொசீஜர் தெரியும். ஸோ சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைக்கில் இருக்க இன்ஜின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜின்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினில் வந்து இன்ஜின் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். தென் ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு பைக்குக்கு வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்க அப்படின்னா இப்படி இன்ஜின் ஆயில் வந்து பைக்குக்கு வந்து ஊற்றுறீங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 150cc பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிராண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், இல்லை கார்டில் தரேன். ஸோ வந்து 2500 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆயில் சேஞ்ச் வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர், அது எவ்வளோ பெரிய ஆயிலாக இருந்தாலும் சரி 2000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் இன்ஜின் ஆயில் வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் லாங் ரைட் போகிறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணணும். ஸோ லாங் ரைட் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது சொல்லிட்டேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து நம்ம வந்து இது ரீஃபில் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆயில் வந்து நல்லா பிசுபிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் ஆயில் வந்து லைட்டாக தண்ணி மாதிரி வளவலன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, தென் இண்டிகேட்டர்ஸ், தென் பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு. ஸோ அந்த லைட்ஸ்லாம் நமக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னோட பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருங்க நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் தென் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்ருப்பேன். ஏன்னா நான் வந்து டே டு டே கமிட்டிங் யூஸ் பண்ணுறதுனால ஸோ எல்லாமே பக்காவாக வச்சுட்ருப்பேன். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் இருக்குது நம்மளோட பிரேக் லைட், இல்லை டெயில் லைட், இல்லை டேஞ்சர் லைட்டு. ஸோ அதனால் நம்ம சொல்லலாம். ஸோ டேஞ்சர் லைட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ சடன் பிரேக் அடிப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த டேஞ்சர் லைட் வந்து பக்காவாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டேஞ்சர் லைட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி இந்த ஒரு வெஹிக்கிளோட ஆக்சிடென்ட் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். தென் வீட்டில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட பைக்கில் வந்து இப்போ தான் ரியர் வீல் வந்து நான் வந்து ரியர் டயர் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ என்ன சொல்கிறது, அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒரு vlog மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஐ பட்டனில் தரேன். ஸோ மேக்ஸிமம் டயரை வந்து நல்லா புது டயராகவே வாங்கி போடுங்க. லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா பழைய டயர்லாம் போட்டு போகாதீங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த டயரில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது தெரியுதா. ஸோ அந்த கேப்பில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கல் போய் உட்காந்துக்கும். கல் இல்லை ஏதாவது குச்சி மாதிரி ஏதாவது வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து லாங் ரைட் போகிறதுக்கு முன்னாடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய டயர் பார்த்தீங்கன்னா டியூப் டயரு, டியூப்லெஸ் போட்டுருக்கலாம். பட் வந்து ஸ்டாக்லேயே வந்து டியூப் டயர் தான். ஸோ எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் வந்து டியூப் டயரை நான் வந்து திரும்பி நான் போட்டுட்டேன். ஸோ லாங் ரைடுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆஃப் ரோடிங்க்கு வந்து டியூப் டயர் தான் பெஸ்ட்டு. தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ரெண்டுமே தான். ஸோ என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இன்னும் ஒரு ரைடுக்கு வந்து எனக்கு வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து போதும். பட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ரைடே போகலான்னு இருந்தேன். பட் என்கிட்ட மணி இல்லாத காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியறதுனால ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த நட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த நட்டு இங்கே கொண்டு வந்தாச்சு. என்னோடது ஃபுல்லாக செயின் கவராக இருக்கனால அவங்களுக்கு வந்து இந்த இதை காமிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸில் வந்து இந்த செயின் கவர் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுவேன். அப்போ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறத ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம்.
தென் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து முக்கியமாக சேஞ்ச் பண்ணிட்டு போனோம். தென் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட செயின் பார்த்தீங்கன்னா நல்லா லூப் பண்ணியிருக்கும். ஸோ உங்களோட பைக் செயினையும் நல்லா லூப் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து கியர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, கியர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க கியர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். செயின் லூப் பண்ணுறவங்க வந்து செயின் லூப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இல்லை 250 கிலோமீட்டர் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செயின் வந்து லூப் பண்ணுங்கள். அதான் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப்க்கும் செயினுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ லாங் ரைட்லேயே நமக்கு வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக போய்ட்டு வர முடியும். தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்பீடோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பைக்கில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் பைக்கை வந்து உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் பைக்கில் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு லாங் ட்ரைவ் வந்து போங்க. ஸ்பீடோமீட்டர் இல்லாமல் லாங் ட்ரைவ் வந்து போகாதீங்க. ஸோ சில இண்டிகேட்டர்ஸ்லாம் அதில் இருக்கும். டர்ன் இண்டிகேட்டர், தென் நியூட்ரல் இண்டிகேட்டர், தென் ஹை பீம் லோ பீம் இருக்கும், தென் சைடு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர் இங்கே இருக்கும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ட்ரிப் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ பெட்ரோல் உங்களுக்கு வந்து இந்த ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வச்சு கனெக்ட் பண்ணலாம். உங்கள் பைக் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, ஸோ அது மூலிமா பைக்கோட மைலேஜ் தென் எப்போ ரீஃபில் பண்ணலாம் டேங்காக, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தென் பைக்கில் இருக்க பிரேக்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் இருக்கும். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் எனக்கு. ஸோ டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆயில் மூலிமா ஒர்க் ஆகும். ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆல்ரெடி டிஸ்க் பிரேக் பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயில் மூலிமா தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆயில் இருக்க ப்ரெஷர் மூலிமா தான் இந்த டிஸ்க் ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் இதான். உங்களுக்கு வந்து ஆயில் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ டிஸ்கில் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கண்டெய்னரில் தான் ஆயில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்களாக வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்க் வந்து ஏர் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஆயில் லெவல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. தென் இது பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் ரிவல். ஸோ சில இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் பிரேக் ரிவர் பார்த்தீங்கன்னா அடிச்சா இப்படி கீழே போய் நிற்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுச்சா. ஸோ நிற்கிறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சா அப்படி கீழே நிற்கும் பிரேக்கு. ஸோ என்ன ஆகும்னா இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா, இதுதான் அந்த பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக அதை பின்னாடி இழுத்துட்டு இந்த இது இருக்குல்ல இதை வந்து மேலே ஏற்றிட்டு இந்த நட்டை டைட் பண்ணணும். ஸோ சில அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது இந்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, இந்த ஆரோ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சு அப்படின்னா நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரியர் பிரேக்கில் வந்து இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக வரும். அது ட்ரம் பிரேக் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இஷ்யூவில் நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. பைக்கில் இருக்க கிளச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா கிளச் வந்து நல்லாவே இருக்கும். நான் அடிக்கடி கிளச் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான டைமும் வந்ததில்லை. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக தான் என்னோடய பைக்கில் இந்த கிளச் பிளேட்டில் நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். உங்கள் பைக்கில் இந்த கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 25,000 30,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் கிளச் பிளேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் ஸ்டைல்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி வந்து நம்ம வந்து கியர் கட் அடிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதனால் கிளச் பிளேட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கிளச் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கிளச் வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிங்க. கிளச் வந்து இங்கே டைட் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து கிளச் வந்து டைட் ஆகிறது லூஸ் ஆகிறது எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ண முடியாது, மெக்கானிக்கிட்ட கொடுத்தா நீங்கள் வந்து பார்க்கணும். இதை இன்னும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் இருக்க கியர் லிவர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கியர் லிவர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டுக்காமல் அவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லிவர் ஆடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்குள்ளே ஒரு சின்ன நட்டு இருக்கும். ஸோ அது வீடியோவில் காமிக்க முடியுதுன்னு சொல்லி தெரியல. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுதா நட்டு இருக்கா, இந்த நட்டு வந்து லூஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இந்த இடத்துல மரம் போயிடுச்சு அப்படின்னா அந்த கியர் ராடு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ராடோட காஸ்ட்டு 150 rupees வரும். ஸோ அது ஒவ்வொரு பைக்கை பொறுத்த வரைக்கும் சேஞ்சும். உங்களுக்கு வந்து வெறும் எல் ராடு மட்டும்னா உங்களுக்கு வந்து 100 முடிஞ்சிடும். ஸோ அந்த டபுள் சைடு வருது அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போகும். தென் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோக்ஸு. ஸோ அந்த ஃபோக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் சீல் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஆயில் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஆயிலாக இருக்கும். ஸோ என்னோட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சீல் வந்து போகலை. ஸோ ஆயில் சீல் போயிருந்துச்சு அப்படின்னா லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆயில் சீல் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஆயில் சீல் போன பைக்கோட நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் தென் பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ரியர்லேயும் ரியரில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இதெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 இங்கே இருக்கும். தென் 5 இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டெப் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சாகசத்தில். ஸோ உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பைக்கோட பேட்டரி. ஸோ நான் அந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 year கிட்ட ஆக போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 48 month வாரண்டி, அதாவது 2 வருஷம் அந்த பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க.
தென் உங்கள் பைக்கில் வந்து பேட்டரி வீக்காக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்கள் பைக்கில் வந்து செல்ஃப் வந்து ஒர்க் ஆகாது, இல்லை ஹெட்லைட் தென் இண்டிகேட்டர்ஸ் கூட மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ பைக்கில் வந்து பேட்டரி வீக் ஆகிடுச்சு அப்படின்னா பேட்டரி வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் அது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. எங்கேயாவது நீங்கள் காட்டில் இந்த மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேட்டரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பைக்கில் பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இதோட அந்த வீடியோ வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம்.